பழையபடி சிறகடிக்க ஆசை வந்து சரக்கடிக்க ஆசையாக மாறிடுச்சு. இப்ப முத்து பழையபடி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதனால மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து கோவிச்சுட்டு போயிடுறாங்க. அங்க வந்து மீனாவோட அம்மா வந்து ஏன் வந்து எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் மீனாவுடைய தம்பி சத்யா கூட அதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி புத்தம் புது அவதாரம் ஒன்று எடுத்திருக்காங்க. அதாவது வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா வீட்டை கூட்டி பெருக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சமையல் செய்றாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே காலையிலே எந்திரிச்சு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அதுல கூட முத்து சொல்றாரு, மீனா வீட்டு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்லர் முடிவெடுத்துட்டாங்க போல இருக்கு. அதனால தான் மீனாவை ரிப்ளேஸ் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈவன் அதுக்கு வந்து ரவி மற்றும் ஸ்ருதி 2 பேருமே சப்போர்ட் பண்றாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா விஜயாக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதாவது ரோஹிணி இந்த வேலையெல்லாம் பண்றது ஒரு சந்தோஷம். ஏன்னா மீனா இல்ல அப்படின்றது ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வேலை எல்லாத்தையும் ரோஹிணி பார்க்கறது டபுள் சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. மீனாவை ஒழிச்சு கட்ட இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரோஹிணி நான் இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு தெரியாம இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்த எபிசோட் ஃபுல்லா போக போகுது. அடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க.